அல்லேலூயா. சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கால தாமதங்கள் ஏற்படலாம். நடக்குமா நடக்காதா, இது நடக்கிறதற்கு வாய்ப்பே இல்லையே, நடப்பதற்கு அறிகுறியே இல்லையே, எத்தனை நாள் நான் காத்திருக்கிறது, இன்னைக்கு நடக்குமா, அடுத்த மாதம் நடக்குமா, இந்த வருடத்துக்குள்ள நடக்குமா, நாங்க எதிர்பார்த்திருக்கிற பொருளாதார ஆசீர்வாதம், நாங்க எதிர்பார்க்கிற ஒரு சுகத்தோடைய ஆசீர்வாதம் எல்லாம் காத்திருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், இன்னைக்கு நான் உங்களை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க அற்புதம் செஞ்சே ஆகணும். ஆமென். எல்லாம் சேர்ந்து எழும்பி நின்று இந்த பாடலை கூட பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். உங்களுடைய இருதயத்துல உள்ள பாரத்தை அப்படியே ஊற்றுங்க. உங்க இருதயத்துல என்ன காரியத்தினால நீங்க குழம்பி கொண்டிருக்கிறீங்களோ, உங்களை மனவேதனை படுத்துகிற, மனமடிவாக்குகிற, உங்களை சோர்வுற பண்ணுகிற, உங்களை நகைப்புக்கு உள்ளாக்குகிற எந்த வார்த்தைகளா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த விதமான அற்புதங்களையா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துல ஊற்றுங்க. அப்ப நான் உங்களை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உங்களையே நான் நம்பி இருக்கிறேன் அப்பா. என் வாழ்க்கையில ஏதாவது செய்யுங்க, இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், எங்களுக்கு உங்களை தவிர யாரும் இல்லைப்பா. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீங்க சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, ஆமென். உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லப்பா. உம்மைத்தான் உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க சென்னை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க சென்னை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கை இயேசுவே, நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க தரத்தையே நோக்கி இருக்கிறோம். அவனப்பா தரத்தையே அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கும் ஏசப்பா. உம்மை
இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி. உங்க சத்தம் உயரட்டும். உங்களை நம்பி இருக்கிற இயேசுப்பா, எங்களுக்கு உங்களை தவிர வேறு யாரும் இல்லாதவரே. உம்மைத்தான், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆண்டவரே, சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்காக செபிக்க போறீங்க, உங்க குடும்பத்துக்காய் செபிக்க போறீங்க, உங்க சூழ்நிலைகளுக்காய் செபிக்க போறீங்க, உங்களுடைய வேலைக்காய் செபிக்க போறீங்க, உங்க குடும்பத்தின் பொருளாதாரத்திற்காய் செபிக்க போறீங்க, உங்களுடைய சுகபலன் ஆரோக்கியத்திற்காய் செபிக்க போறீங்க. உங்களுடைய விண்ணப்பங்கள் எதுவா இருந்தாலும் உங்களுடைய சத்தம் வானத்தை எட்டட்டும், உங்களுடைய கூக்குரல் வானத்தை எட்டட்டும். அதோட சொல்லுங்கப்பா, இந்த சூழ்நிலையில, இந்த பர்டிகுலரான சூழ்நிலையில நான் உங்களையே நம்பி இருக்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை தோல்விகள், ஆனால் நான் உங்களை நம்பி இருக்கேன்ப்பா. நீங்க சொன்ன வார்த்தையை பிடிச்சு கொண்டு, நீங்க சொன்ன வார்த்தைய என்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னீங்கல்ல, என்னை உயர்த்துவேன்னு சொன்னீங்கல்ல, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னீங்கல்ல, உன் கூட இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, உன்னை உயர்த்துவேன்னு சொன்னீங்கல்ல. நீங்க உயர்த்துவேன்னு சொன்ன தேவன், நீங்க சொன்ன வார்த்தைய நீங்க எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். நீங்க வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை இந்த மாலை நேரத்தில் நான் புடிச்சு கொண்டு கேட்கிறேன். என் வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க, என் வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க, என் வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க. உங்க குடும்பத்துக்காக, உங்க சூழ்நிலைக்காக நல்லா அறிக்கை செய்யுங்க. ஏசப்பா, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறீங்கல்ல, எனக்கு நீங்க வாக்குத்தத்தம் பண்ணுனீங்கல்ல, வார்த்தையை கொடுத்தீங்கல்ல, நீங்க மனமாற மனுஷன் அல்ல. அப்படி சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, நீ வசனிக்கும் அதை நிறைவேற்றாமல் போவீரோ. மகதூரபலே அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறார், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறார், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறார். கேளுங்க, உங்க அற்புதத்தை கேளுங்க. இந்த மாதத்துல அதிசயத்தை செய்வேன் என்று சொன்ன தேவன், அவர் செய்கிற அதிசயத்தை உங்கள் கண்கள் காணும்படியாய் ஆண்டவர் உங்கள் மன கண்களை திறக்கிறார். உங்க கண்கள் மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற சகல ஜன்னங்களும் பார்க்கும்படியாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பலத்த காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க, போதும்பா, எங்க கண்ணீர் போதும், எங்க கவலை போதும், எங்க குடும்பத்துல இருக்கிற குழப்பங்கள் போதும், எங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற சாபங்கள் போதும், எங்க குடும்பத்துல இருக்கிற கட்டுகள் போதும். இயேசுவின் நாமத்தினால எங்க குடும்பத்திற்குள்ளே அசைவாடு வீடாக, எங்க குடும்பத்திற்குள்ளே எழுந்தருளுவீராக. சத்துரு மகிழக்கூடாது, சத்துரு மகிழக்கூடாது, எங்களை பார்த்து ஏளனம் பண்ணக்கூடாது. ஏசப்பா, எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக. எங்களுக்கு உதவி செய்ய உம்மாலே மாத்திரம் தான் ஆண்டவரே ஆகும். எங்க குடும்பத்தை தூக்கி நிறுத்த உம்மாலே ஆகும். அப்ப வேற யாரும் இல்ல ஆண்டவரே, எந்த மனுஷர்களாலும் முடியாது. நீ மாத்திரம் அப்பா, நீங்க மாத்திரம். எங்க குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பு உண்டாகட்டும், எங்க குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பு உண்டாகட்டும். ரட்சிக்க கூடாத படிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள் நாங்க பார்த்தாலும் இன்னைக்கு உங்க செட்டையின் நிழல்ல வந்து நிற்கிறோம் அப்பா. உங்க செட்டையின் நிழல்ல வந்து நிற்கிறோம். கண்ணீரோட வந்து நிற்கிறோம், எங்க வேதனைகளோட வந்து நிற்கிறோம், எங்க எதிர்காலத்தின் கேள்விக்குறிகளோடு வந்து நிற்கிறோம், குழப்பங்களோடு வந்து நிற்கிறோம். இந்த மாலை நேரத்துல அப்பா, இந்த குடும்ப ஆசீர்வாதம்
நாள்ல இந்த கூட்டத்துல என்னுடைய எல்லா கண்ணீர் துடைக்கப்படட்டும். என் குடும்பத்திற்குள்ளே ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும் இயேசப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையோட உங்க கரத்தை நாங்க நோக்கி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். எங்க ஜபமா இருக்கட்டும். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசப்பா. உம்மைத்தான் நம்பி. உங்க சத்தம் உயரட்டும். ஆண்டவர் உங்க வார்த்தைகளை கேட்கிறார். உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்கதான் செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்க சொன்ன வார்த்தைய பிடித்துக் கொண்டு, நீங்க சொன்ன வார்த்தைய பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே உங்க முகத்தையே நோக்கி வர யாரு அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கை. நிச்சயமாய் செய்வீர் ஆண்டவரே. உம்மைத்தான் எங்க நம்பிக்கை கனப்படுத்துகிறவர் ஆண்டவரே. யாரும் இல்லையப்பா. கடைசியாக நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்க. நல்லா ரெண்டு கரத்தை வைத்து சொல்லுவோமா? நிந்தையும் எத்தனை நிந்தைகள், எத்தனை தோல்விகள் நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி உங்க கரத்தையே பார்க்கிறோம்ப்பா. உங்க கரத்தை நீங்க எப்ப என் வாழ்க்கையில செய்வீங்கன்னு உங்க கரத்தை பார்க்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கை. ஆமென். உம்மைத்தான் அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கை. ஏதாவது செய்யுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கோம். உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும்
கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். பாடுகிற ஒவ்வொரு உதடுகளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். உம்மையன்றி